படத்துல ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு மவுண்டைன் கிளைம்பிங் பண்ணலான்னு சொல்லி காட்டுக்குள்ள போறாங்க. அப்படி போனவங்க ஒரு சைக்கோ கில்லர் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா? இல்லையா? அப்படின்ற ஒரு பரபரப்பான, சுவாரஸ்யமான கதைய சொல்லக்கூடிய படம் தான் 2009ல ரிலீஸ் ஆன பெட்டேஜ். இந்த படத்தோட முழு கதைய இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்குலாம் முன்னாடி நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி டிஃபரண்டான ஸ்டோரீஸ பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்ல 5 ஃப்ரெண்ட்ஸ காட்டுறாங்க. இந்த 5 பேத்துல 2 பேரு கப்புள்ஸு. ஒருத்தன் மட்டும் அந்த மொட்டையா இருக்கான்ல, அவன் மட்டும் சிங்கிளு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, பாய் ஃப்ரெண்டோட வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் ஒரு பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. இதுல இவனோட பேர் தான் ஃப்ரெண்டு. இவனுக்கும் நம்ம ஹீரோயினுக்கு தான் மலை ஏற தெரியும். ஸோ அவங்க 2 பேர் தான் மலை ஏறுறதுக்காக இவங்க 3 பேரையுமே கூட்டு வந்திருப்பாங்க. சரின்ட்டு இப்போ இவங்க கார்ல மவுண்டெயின நோக்கி போயிட்டுருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டு தான் இந்த ட்ரிப்புக்கு கைடு மாரி போல. ஸோ அவன் தான் இப்போ ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம ஒரு மவுண்டெயின நோக்கி போயிட்டுருக்கோம். அந்த மவுண்டெயினுக்கு போயிட்டு பக்கத்துல இருக்க ஒரு மலைக்கும் போனோம். அங்க போனோம் அப்படின்னா வியூ கரெக்ட்டா இருக்கும். அங்க போய் நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு, அந்த இடத்துல அவங்க எல்லாரும் குரூப்பா ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு கார்ல அவங்க அந்த மவுண்டெயின நோக்கி போயிட்டுருக்காங்க. கடைசியா வர வேண்டிய இடத்துக்கும் வந்துட்டாங்க. சரி, ஓகே, அந்த மலை பக்கத்துல போலான்னு சொல்லி நடந்து போயிட்டுருக்க, நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனுக்கும் இந்த மொட்டை தலையனுக்கும் அடிக்கடி சண்டை வரும். ஏன்னா அந்த மொட்டை தலையன் நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா இருந்திருப்பான். ஸோ அதனால இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு சண்டை இருக்கும். நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு அவனுக்கு மலை ஏறுறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஹீரோயின் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இங்க வந்திருக்கானே. இப்போ அந்த மலை பக்கத்துல வந்துடுறாங்க. அங்க ஒரு நோட்டீஸ் போட்டிருக்கு. இந்த மலையில மலை ஏறுறத நாங்க தடை செஞ்சுட்டோம். இதுக்கு மேல நீங்க வரக்கூடாது அப்படின்ற மாரி போட்டிருக்கு. அப்போ ஃப்ரெட் என்ன சொல்றான், நம்ம இங்கேருந்து போக தேவையில்ல. நான் மேல போய் கயிற ரோப்ப வந்து கட்டிடுறேன். அந்த ரோப்பு மூலியமா நீங்க மேல வாங்க அப்படின்ற மாரி சொல்றான். அவன் என்னமோ மலை ஏற தெரிஞ்சதுனால டக்குன்னு கயிறே இல்லாம கைய வச்சு ஏறிடுறான். மேலே ஏறிட்டு ரோப்பையும் கட்டிட்டு, இப்போ நீங்க மேல வாங்க அப்படின்ற மாரி சொல்ல, எல்லாருமே மேல வந்துடுறாங்க. அந்த மலைய ஒட்டி அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது, இப்போ அடுத்து நம்ம போக போறது தொங்கும் பாலம். அந்த பாலம் மூலியமா நம்ம போலாம், ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெட்டு பையன் ஃபர்ஸ்ட்டு அந்த பாலத்துல நடந்து போறான். இத பார்த்துட்டு, இங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயத்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட, அவனுக்கு பின்னாடி அந்த மொட்டை பையனும் வரான். அப்படியே பின்னாடி நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அந்த மொட்டை தலையனும் நம்ம ஹீரோயினும் அந்த பக்கமா வந்துடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு மட்டும் பயந்துட்டு அங்கேயே நின்னுட்டு இருக்கான். இத பார்த்தோனே ஹீரோயின பக்கத்துல போய் கூட்டு வரதுக்காக போறா. அப்படியே அவங்களும் கூட்டு வந்துடுறாங்க. இவனும் பயந்துட்டு இன்னொரு பக்கமா வந்துடுறான். ஆனா அந்த கயிறு ரோப்பு கட்டியிருந்தாங்கல்ல, அந்த பாலம் வந்து விழுகுற மாரி ஆகுது. ஸ்க்ரூ வேற ரொம்பவே லூஸா இருக்கிறத கவனிக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, அப்படியே கூப்பிடுங்கன்னு சொல்லி ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டு கடைசியா வந்துட்டு இருப்பா. ஸோ அவள சீக்கிரம் வர சொல்றாங்க. அவளுக்கு விஷயம் தெரியக்கூடாது, அவ பயப்படுவான்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல ஹூக்க மாட்டிட்டு நீ நடந்து வா அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரின்ட்டு அவனும் ஹூக்க மாட்டிட்டு நடந்து வரான். அப்போ அந்த பாலம் வந்து அந்த கீழ விழுகுது. அப்போ அவ வந்து அந்த பாலத்துக்கு மேல அப்படியே தொங்கிட்டு இருக்கா. இப்போ எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஃப்ரெட்டுக்கு பயமே இல்லாம, கொஞ்சம் இங்க பாரு, நீ கவனமா இரு, நீ அங்கேயே தொங்கிட்டு இரு, நாங்க ஒரு ரோப்ப போடுறோம், அந்த ரோப்ப புடிச்சிரு, நாங்க உங்கள இழுத்துடுறோம் அப்படின்ற மாரி சொல்லி ஒரு ரோப்ப அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட தூக்கி போடுறான். அவளும் அத புடிச்சுக்கிட்டு இப்போ அவங்க எல்லாருமே அந்த ரோப்ப வந்து இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ ஹூக்க மாட்டியிருக்கிறதுனால அவ அப்படியே அந்த பக்கமா வந்துட்டு இருக்கா. ஆனா அந்த ரோப்புமே விழுகுற மாரி இருக்குங்க. ஒரு வழியா நம்ம ஃப்ரெண்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட மேல தூக்கிடுறான். அப்போ கரெக்டா அந்த ரோப்பு அந்த கீழ விழுந்துருது. இப்போ இவங்களால இந்த பக்கம் போக முடியாது. இங்க ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மறுபடியும் வந்த வழியா போணும் அப்படின்னா, இந்த ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா, இந்த மவுண்டெயினுக்கு இன்னொரு பக்கமா போணும். அங்க ஒரு காட்டுப்பகுதி இருக்கு. அந்த பக்கமா போனா மட்டும் தான் நம்ம வெளிய போ முடியும் அப்படின்ற விஷயத்த சொல்றான். எல்லாருக்கும் பயமாயிடுது. சரி வாங்க, பயப்படாதீங்க, நம்ம கடந்து போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு, இப்போ மறுபடியும் அந்த மலை மேல ஏறி போயிட்டுருக்காங்க. மேல எல்லாரும் ஒழுங்கா தான் ஏறிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு ரொம்பவே பயந்து அங்கேயே நின்னுடுறான். இந்த நேரம் இவங்க மலையில ஏறிட்டு இருக்கவங்க ஒரு கம்பிய பிடிச்சு தான் ஏறிட்டு இருப்பாங்க. அந்த கம்பி இதுக்கு மேல இல்ல, நம்ம கைய வச்சு தான் ஏறணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு மேல ஏறிடுறான். ஃப்ரெட்டும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் மேலே ஏறிறாங்க. இப்போ இவங்க 3 பேர் மட்டும் தான் இங்க கீழ ஏறிட்டு இருக்காங்க. அந்த நேரம் நம்ம ஃப்ரெண்டுக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் தெரியும் போல. இந்த மலை ஏறுறது ஆல்ரெடி தடை செஞ்சுட்டாங்கன்றது எனக்கு தெரியும் அப்படின்ற விஷயத்த கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். இத பார்த்தோனே அவளுக்கு சரி கோவமாயிடுது. ஏன்னா அது தெரிஞ்சுதா கூட்டு வந்தியா அப்படின்ற மாரி கத்திக்கிட்டு இருக்க. அந்த நேரம் ஃப்ரெண்டு ஏதோ ஒரு ட்ராப்ல கால வச்சு அந்த காலு அப்படியே வெட்டிருது. அதுல அவன் கத்துறான். இந்த நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் ஏறும்போது பயத்துல கைய விட்டுட்டான் போல. அப்படியே அந்த ரோப்பு கீழ விழுந்து தொங்கிட்டு இருக்கான். அவனோட சேர்த்து அந்த மொட்டை தலையுமே கீழ விழுகுற மாரி தொங்கிட்டு இருக்கான். ஃப்ரெட் இருக்கான்ல, அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட, இங்க பாரு, இந்த கயிற எடுத்துட்டு போய் அவங்கள காப்பாத்து. அவங்க மேல வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ட்ராப்ப எடுத்து விட்டுருவாங்க. சரி போ அப்படின்னு சொல்லி அனுப்ப, அவளுமே அந்த கயிற எடுத்து கீழ போடுறா. அத பிடிச்சிட்டு எல்லாருமே மேல வந்துடுறாங்க. இந்த நேரம் நம்ம ஃப்ரெட் இருந்தான்ல, அவன் கால்ல மாட்டியிருந்த அந்த ட்ராப்ல ஒரு சங்கிலியால கட்டப்பட்டிருக்கும். அந்த சங்கிலி யாரோ இழுக்குறாங்க போல. அந்த ட்ராப்போட சேர்த்து நம்ம ஃப்ரெட்டையுமே யாரோ இழுத்துட்டு போயிடுறாங்க.
அவனும் வழியில் கத்திக்கிட்டே கீழே போயிடுறான். இந்த நேரம் இவங்க எல்லாரும் மேலே வந்துட்டாங்கல்ல, அவங்க ஃப்ரெட் இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தா ஃப்ரெட்டை காணோம். இதை பார்த்தோன்னே ஃப்ரெட்டோட கேர்ள் ஃப்ரெண்டு பயப்பட ஆரம்பிக்கிறான். இங்கே தானே இவ்வளோ நேரம் இருந்தான், எப்படி போனா, போயிருக்கவும் முடியாது, காலில் தான் மாட்டியிருக்கே அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ இவங்க அவனை தேடி காட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மலையோட இன்னொரு சைடு வந்துட்டாங்க. இந்த காட்டுக்குள்ளே போய் தேடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு சும்மா இல்லாமல் அந்த மொட்டை தலையங்கிட்ட சண்டைக்கு போய் 2 பேருமே நம்ம ஹீரோயினுக்காக அடிச்சுக்கிறானுங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன அடிச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்க அவங்க ஒரு குழிக்குள்ளே விழுந்துடுறாங்க. அதை பார்த்தோன்னே இவனுங்க 2 பேரும் அப்படியே எட்டி பார்க்க உள்ளே விழுந்த நம்ம ஹீரோயினும் அப்படியே பார்க்குறா. அங்கே ஒரு கம்பி ஷார்ப்பாக நீட்டிகிட்டு இருக்கு. இங்கே விழுந்தோம் அப்படின்னா கதையை முடிக்கிற அளவுக்கு ஒரு கம்பி இங்கே யாரும் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ட்ராப் இது, நான் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவள் கையில் அந்த கம்பி குத்தி இருக்கு. குத்தி ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கமாக வந்திருக்குன்னா பார்த்துப்போங்களேன். அந்த அளவுக்கு அவள் வழியில் கத்திக்கிட்டு இருக்கா. ஃப்ரெட்டோட கேர்ள் ஃப்ரெண்டு அந்த குழிக்குள்ளே வந்து நம்ம ஹீரோயினுக்கு கட்டெல்லாம் போட்டு அவளை மேலே தூக்கி விட்டுறா. இப்போ இவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே யாரோ எல்லா இடத்துலையுமே ட்ராப்பு செட் பண்ணியிருக்காங்க. அப்போ யாரோ ஒருத்தர் இங்கே நமக்கு ஆபத்தான ஒருத்தர் இருக்காங்க, அதுக்கு முன்னாடி ஃப்ரெட்டை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கணும் அப்படின்னா இந்த ரோப்பை பிடிச்சிக்கணும்னு சொல்லி எல்லாருமே ஒரே ரோப்பை பிடிச்சிட்டு லைனாக நடந்து போயிட்டுருக்காங்க. கடைசியாக நம்ம ஃப்ரெட்டோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் நடந்து வந்துட்டுருக்கா. அப்போ போயிட்டே இருக்கும்போது அவளோட பின்னாடி இருந்து ஒரு அம்பு அவன் மேலே வந்து குத்துது. குத்தி அவள் உடம்ப தொலைச்சிட்டு உள்ளே வந்துடுது. அதில் அவளுக்கு ரத்தம் ஊற்ற ஆரம்பிக்குதுங்க. அவளால் கத்தக்கூட முடியல, ஏன்னா அந்த அம்பு அவளோட நெஞ்சிலே வந்து குத்தி இருக்கு. அவள் அப்படியே அந்த இடத்துலயே நிற்க இவங்க எல்லாரும் முன்னாடி போயிட்டு இருந்தாங்களே, அப்போ ஏன்டா ரோப்பு வர மாட்டேங்குதுன்னு சொல்லி பின்னாடி பார்த்தா நம்ம ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியே நிற்கிறத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வராங்க. அப்போது அவளோட அம்பு குத்தி இருக்கும்ல, அந்த அம்புலையுமே ஏதோ சங்கிலி கட்டப்பட்டு தான் குத்தி இருக்கு போல். அந்த சங்கிலியை யாரும் இழுக்கிறாங்க. அப்போது அவள் கத்திக்கிட்டே அப்படியே பின்னாடி இழுக்கப்பட்டு போயிடுறா. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு அள்ளு விட்டுருது. இவளை காப்பாற்றணும்னு சொல்லி இந்த 3 பேருமே அவள் பின்னாடி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு இடத்துல போய் பார்த்தா அவளோட ட்ரெஸ்ஸு மட்டும்தான் இருக்குது. அவளை ஆளை காணோம். என்ன நடந்திருக்கும், ஏன் அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே ஒரு இடத்துல உட்காந்து யோசிக்கிறாங்க. சரி வாங்க நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ஃப்ரெட்டு துணியே இல்லாமல் படுத்து கிடக்கான். ஸோ அவனை பார்த்தோன்னே பக்கத்தில் போய் அவன் உயிரோடு இருக்கானான்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. அந்த நேரம் அவன் முழிச்சிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். அவனோட நாக்கை கட் பண்ணி வெட்டியிருக்காங்க. இவங்க எல்லாரும் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அதுக்கு அவனால் எதுவுமே சொல்ல முடியல. நல்லாவே அடிபட்டிருக்கு போல். அந்த இடத்துல அவனோட உயிருமே போயிடுது. சரி ஓகே அப்படின்ட்டு இவங்க எல்லாரும் வெளியே வந்து சோகத்தில் நின்றுட்டு இருக்கும்போது அப்போது உடனே ஒன்று சொல்கிறான். ஃப்ரெண்டு கிட்ட ஒரு மேப் இருக்கும்ல, அந்த மேப்பை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது வழியாக வழியை கண்டுபிடிச்சி வெளியே போயிடலாம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறான். சரி ஓகே நம்ம உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்ல அதுக்கு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு பயந்துட்டு நான் வரல, நீங்கள் வேணா போங்க அப்படின்ற மாதிரி வெளியே போய் நிற்கிறான். சரி ஓகேன்ட்டு அந்த மொட்டை தலையனும் நம்ம ஹீரோயினும் உள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நிறைய விலங்குகளோட தலை, நகம் அது எல்லாமே கிடக்கு. இதெல்லாம் பார்த்து பயந்துட்டு அப்படியே போய் பார்க்குறாங்க. அங்கே செவத்தில் ஆண்டம்னு சொல்லி ஒரு நேம் எழுதியிருக்கு. அந்த நேம் உள்ளவன் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறான் போல். இப்போது ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுமே உள்ளே வர இவங்க 2 பேரும் அதான் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் கரண்ட் பாய் ஃப்ரெண்டும் ஒரு பேக்கை பார்த்துடுறானுங்க. 2 பேரும் அந்த பேக்கை நான் தானே ஃபஸ்ட்டு எடுப்பேன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்க அப்போ அந்த மொட்டை தலையை ஒரு அண்டர் கிரவுண்டுக்குள்ளே விழுந்துடுறான். அதை பார்த்தோன்னே இவன் சரி ஓகே கதை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வா நம்ம தப்பிச்சிடலாம், பேக்கு கிடச்சிருச்சு, இதுவில் தான் மேப் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போக பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை தலை எங்கே அப்படின்ற மாதிரி கேட்க அவளாம் வரமாட்டான், அவன் அங்கே உள்ளே மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போக பார்க்குறான். அந்த நேரம் அந்த சைக்கோ இருக்கான்ல, அவன் அந்த ஃப்ரெண்டோடைய கேர்ள் ஃப்ரெண்டை அடித்து போட்டுட்டு அவளுடைய பாடியை தூக்கிட்டு வந்துட்டு இருப்பான். அப்போது நம்ம ஹீரோயின் மேலே அந்த பாடியை தூக்கி போட்டு பாய் ஃப்ரெண்டும் இவனுமே எவ்வளோ தப்பிக்க ட்ரை பண்ணி அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துடுறான். விட்டா போதும் அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருக்கான். இப்போ உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட்டது அந்த மொட்டை தலையினும் நம்ம ஹீரோயினும் தான். இப்போ ஹீரோயினை அந்த சைக்கோ அடித்து போட்டு ஒரு கயிறை கட்டி வச்சிடறான். நம்ம மொட்டை தலையினே கட்டி வச்சிடறான். 2 பேருமே கட்டி வச்சிருக்கும் போது அந்த சைக்கோ என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோயினை மட்டும் தூக்கிட்டு மேலே கொண்டு போகிறான். அங்கே போய் ஒரு இடத்துல கட்டி போட்டு கத்தியை ஷார்ப் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த நேரம் அந்த மொட்டை தலையனோட கையில் இருக்க அந்த கயிறு அவுந்துருச்சு. சரி இப்போ நம்ம ஹீரோயினை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி அவன் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான். அவனை பேஸ்மெண்ட்டை போட்டு அடைச்சி வச்சிருப்பான். அதனால டோர் லாக் ஆகிருக்கும். இவனால் வெளியும் வர முடியாது. முதல்ல என்ன வந்து கொல்றா அப்படின்னு சொல்லி கதவை தட்டிட்டு இவன் கத்திக்கிட்டு இருக்கான். இப்போது அந்த சைக்கோ கத்தி எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போகும்போது கரெக்டாக பயந்து போனான்ல அந்த பாய் ஃப்ரெண்டு, அவன் உள்ளே ஓடி வந்து கல் எடுத்து அந்த சைக்கோவோட மண்டையிலே ஒரே போடுறான். இதை பார்த்தோன்னே இந்த சைக்கோ கோவத்தில் அந்த பாய் ஃப்ரெண்டை துரத்திக்கிட்டே ஓட அவனுமே காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிடறான். இப்போ இந்த இடத்துல நம்ம ஹீரோயினு உள்ள பேஸ்மெண்ட்டோட கதவை திறந்து விட்டு மொட்டை தண்ணினையும் வெளியே வர வச்சிடறான். அதே மாதிரி 2 பேருமே ஆயுதத்தை எடுத்துக்கிறாங்க. இந்த நேரம் காட்டுக்குள்ளே அந்த சைக்கோ நம்ம ஹீரோ அதான் பாய் ஃப்ரெண்டை துரத்திட்டு ஓடிட்டு இருப்பான்ல, அவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு ஒரு அம்பு எடுத்து பாய் ஃப்ரெண்டோட காலிலே வந்து எரிஞ்சிடுறான். அது அவன் காலில் பட்டு ரொம்பவே காயமாயிடுது. அவன் பக்கத்தில் வந்து அந்த சைக்கோவும் அவனை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான்.
இவன் கால்ல இருக்கிற அம்ப எடுத்து அப்படியே சைக்கோவோட கால்ல குத்தி அவனையுமே இவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். 2 பேருக்கு இடையில சண்டை போயிட்டு இருக்க. இவங்க சண்டை போட்டுட்டு அந்த மலையோட உச்சிக்கு வந்துடுறாங்க. இப்போ அந்த பாய் ஃப்ரெண்டு கீழ விழுகுற மாரி போயிடுறான். ஒரு கம்பிய பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சைக்கோ என்ன நினைக்கிறான், இவன் எப்படியும் செத்துருவான் கீழ விழுந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து போயிடுறான். இவனுமே பயத்துல அந்த ஒரு கம்பிய பிடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கான், என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி. கரெக்டான நேரத்துல அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும், அந்த மொட்டை தாலினும் வந்துடுறானுங்க. இப்போ அந்த மொட்டை தாலிய நம்ம பாய் ஃப்ரெண்ட கைய புடிச்சு தூக்க ட்ரை பண்றான். அந்த மொட்டை தாலியனோட கால நம்ம ஹீரோயினும் புடிச்சுக்கிட்டா. இப்படி இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த பாய் ஃப்ரெண்ட தூக்க ட்ரை பண்றாங்க. அந்த நேரம் அந்த மொட்டை தலைய இவன பார்த்து ஒரு வில்லத்தனமான பார்வையில பார்ப்பான் பாருங்க. அந்த பார்வையில என்ன சொல்லும்னு பார்த்தீங்கன்னா, இவன நம்ம இப்போ காப்பாத்திட்டோம் அப்படின்னா ஹீரோயின தூக்கிட்டு போயிருவான். அதனால இவன நம்ம இங்கேயே விட்டுறணும்னு சொல்லி கைய விட்டுருவான். அந்த இடத்துல அந்த பாய் ஃப்ரெண்ட் கீழ விழுந்து செத்து போயிடுறான். இத பார்த்தோனே நம்ம ஹீரோயினுக்கு சோகம் தாங்க முடியாம அழுதுகிட்டு இருக்கா. அவள சமாதானப்படுத்துற மாரி நம்ம மொட்டை தனியனும் அப்படியே நல்லவன் மாரியே நடிச்சு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் அவனோட வாயிலேருந்து ரத்தம் வரும் பாருங்க. என்னன்னு பார்த்தா பின்னாடி இருந்து அந்த சைக்கோ இருப்பான்ல, அவன் அவனோட மண்டையிலே அம்பு விட்டுருக்கான் போல. அதில குத்தி அவன் வாயிலேருந்து ரத்தம் வந்திருக்கும். ஸோ இவனோட கதையும் முடிஞ்சுச்சு. இதெல்லாம் பார்த்து கோவமான நம்ம ஹீரோயின் கத்தி எடுத்துட்டு அந்த சைக்கோவ குத்துறதுக்காக போறா. சைக்கோவும் இவள அடிக்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு அந்த கத்தி எடுத்து அந்த சைக்கோவோட கழுத்திலே ஒரு கீறல போட்டு விட்டுறா. அவனும் கீழ விழுந்து ரத்தத்துல கிடக்க. இப்போ அவன முழுசா கொன்னுடலான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்க்குறா. ஆனா அவளுக்கு ஏதோ ஹலூசினேஷன் வந்துட்டுருக்கு. அது என்னன்னு தெரியல. அந்த ஹலூசினேஷன்னால இவளால அவன கொல்ல முடியல. சரின்ட்டு அவ அங்கருந்து அந்த ரோப் மூலியமா இன்னொரு சைடு இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டுருக்கா. ஸோ இதோட இந்த படத்த இந்த இடத்துல முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நான் உங்கள அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மூவில வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.